ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். இண்டிகோ இது ஒரு இதுவரையும் இப்படி ஒரு நெருக்கடி ஒரு கான்செப்டை கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இஷ்யூ நினைச்சிருப்பாங்க. ஃப்ளைட்டு தானே, இதே இது பஸ்ஸு ஒரு ட்ரெயினுனா நம்ம எல்லா மக்களையும் பாதிச்சிருக்கோம். இருந்தாலும் இது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம்தான். என்ன கேட்டால் ஃப்ளைட்டில் 1200 பேர் படுத்துருக்குறான் அப்படிங்கிறது அப்படியே படுத்து போராடி சண்டை போட்டு. ஏன்னா இண்டிகோ டிக்கெட்டு புக் பண்ண அமௌண்ட்டு கேன்சல், எல்லாம் கேன்சல். பெங்களூர்ல இதே மாதிரி சண்டை இந்தியா முழுக்க பிரச்சனையாயிருக்கு. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்காங்க, ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனம் அரசுக்கிட்ட நீங்க கொடுக்குற விதிகளை ஃபாலோ பண்ண முடியாது, 36 மணி நேரம் தான் ரெஸ்ட் கொடுக்க முடியும், 48 மணி நேரம் பைலட்டுக்கு ரெஸ்ட்லாம் கொடுக்க முடியாங்கிற அளவுக்கு பேசுறாங்கன்னா ஒரு பிரைவேட் செக்டாருக்கு எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் இடம் கொடுக்குது? வெல்ஃபேர் கவர்மெண்ட்டுங்கிறது போய் கிரானிக் கேபிட்டலிஸ்ட்டு பிரைவேட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ முழுக்க ஏர் இந்தியாவிலேருந்து எல்லாம் பிரைவேட்டாக மாறினதுனால மக்களுக்கு சலுகை விலையில் ஆபத்தில் உதவுறதுக்கு கூட வழி இல்லாத நிலைக்கு நம்ம போயிட்டோன்னு காங்கிரஸ்கள் கம்யூனிஸ்ட் விமர்சனம், காங்கிரஸ் கட்சியே இப்படி ஒரு விமர்சனத்தெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னதான் சார் சொல்யூஷன்? யார் தான் பிரச்சனை? இதை எப்படி தீர்க்க முடியும்? அதாவது உலகத்தில் எங்கேயுமே இந்த சட்டத்திட்டங்கள் இருக்குது. சில பெரிய ஏர்வேஸில் இருக்குது. இந்திய அரசை எவனுமே மதிக்க மாட்டான். நீ அந்த காலத்தில் தனியார் நிறுவனங்கள் சொல்றீங்களா? தனியார் நிறுவனங்கள் ஏன் மதிக்க மாட்டான் அப்படின்னா, அந்த காலத்தில் தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணணும், இந்த காலத்தில் முதலாளிகள் போராட்டம் பண்ணுவான். ஓஹோ, முதலாளிகள் போராட்டம். ஆமாம், இது முதலாளிகளோட போராட்டம். என்ன பண்ண, நீ எல்லாம் ஒரு ஆள் கம்பெனியை விற்றுட்ட, கான்ட்ராக்டை எடுத்துட்ட, கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டெல்லாம் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்க, நீ என்ன சட்டம் போடுற? எங்களுக்கு தெரியாதா எத்தனை மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும், எப்போ போகணும்னு சொல்லி? வேலையை பாரியா அப்படின்றது தான் இது. சரி, அப்போ ஆக்சிடென்ட் ஆகி மக்கள் செத்து போய்கிட்டு இருக்கிறான். அது வந்ததுக்கு அப்புறம் தானே ஒருத்தன் தானே சாரா செத்தா சாகட்டுங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நீ கவர்மெண்ட் கொடுத்துட்டே இல்லை, அப்புறம் நீ அப்புறம் மக்களை பற்றி கவலைப்படுற? டவுன் பஸ்ஸு போது எத்தனையோ பஸ் ஆகிறான், ட்ரெயினில் சாகிறான், அது மாதிரி ஃப்ளைட்டில் சாகிறான். அது என்ன நீ புது சட்டம் போடுற? 36 மணி நேரம் ஒருத்தன் 12. அதாவது எப்படின்னா, அது ஒரு காலம். ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்னாலே ஒரு தேவதையை கொண்டு இறக்குவாங்க. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படி இருக்கும். அந்த கவனிப்பு, அந்த பேச்சு எல்லாமே இருக்கு. ஏர் ஹோஸ்டஸ்னா விண்ணில் மிதக்கும் தேவதைகளாக தான் பார்த்தேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அந்த சர்வீஸ்லாம் கிடையாது. இப்போ என்னன்னா, கிடைக்கிற ஆளை வண்டியில் ஏற்றுறேன். டிராவிடா, நாளையில் நீ உன் பேர் என்ன, டேவிடா, நாளையிலேருந்து நீ டிராவிட். அந்த மாதிரி நீ சங்கிலியா, நாளையிலேருந்து ரவி மேஸ்திரி, ரவி சாஸ்திரி. இப்படிதான் ஏர்வேஸ்ல வேலைக்கு எடுக்கிறாங்க. நீங்க அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும், பைலட் உட்பட. பைலட் பரவாயில்லன்னு சொல்லலாம், ஏன்னா பைலட் இப்படி எடுத்தா முடிஞ்சுங்க கதை. அதுக்காக பைலட் மட்டும் கொஞ்சம் இது பண்றாங்க. மித்தபடி இந்த கிரவுண்ட் ஸ்டாஃபு, அப்பாவி பிள்ளைங்க, அப்பாவி பசங்க, என்ன அவர்களை எடுத்து வச்சு சரியா பயிற்சி கொடுக்கப்படாதவங்களா? பயிற்சி படிக்கல, 15,000 சம்பளம், 25,000 சம்பளம், அது தகுந்த மாதிரி ட்ரெயினிங் போட்டுறது. சம்பளம் நீ உனக்கு ஸ்டாஃபா சேர்த்தா தானே 60,000 தரணும். ட்ரெயினிங் போட்டு 15,000. தரத்தை குறைக்கும் இல்லையா? அதுதான் இப்போ இருக்கு. இப்போ தரத்தை குறைக்க தான் செய்யும். இப்போ டிக்கெட் கம்மியான விலைக்கு கேட்குறீங்கல்ல, அப்போ தரத்தை குறைச்சி தான். அதே ஏர் ஹோஸ்டஸ் அந்த காலத்தில் ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்றது ஒரு தேவதைன்னு நான் சொன்னேன்ல, தேவதையை இப்போ பொறுக்க விட்டாங்க. நம்ம தப்பாக சொல்லலை, அது ஒரு தொழில் தான். ஒரு குப்பை பேக் எடுத்துகிட்டு வந்து நீயே தான் பொறுக்கணும், அதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆமாம், அந்தந்த வேலையை அவங்க பிடிச்சது. இது கொஞ்ச நாளில் இவங்க சட்டம் போட்டு பைலட்டை பொறுக்க விட்டுருவாங்க, விட போகிறாங்க. அதுவும் பண்ணுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்கல கொஞ்சம் நேரம். நீங்கள் நான் ஆட்டோ பைலட்டில் போட்டு கொஞ்சம் இந்த இதெல்லாம் வாங்கி போடுங்க, சாப்பிட்டு எல்லாம் மீதி மிச்சர் கவர்லாம் தாங்க அக்காமா அதெல்லாம் சொல்லி பைலட்டை இறக்கி விட்டுருவாங்க. ஏர்வேஸ் அப்படி போயிட்டு இருக்கான். ஏர் ஹோஸ்டஸ் இறக்கி விட்டான். அந்த மகா புண்ணியத்தை செஞ்சவன் இந்தியாவை சேர்ந்த அந்த ஒரு படம்லாம் எடுத்தாங்க சூர்யா வச்சு. ஆமா ஆமா ஆமா, அந்த சுதா கங்கோராவா அவங்க எடுத்தால மதுரைக்கார மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு மதுரைக்காரன்ல கர்நாடகாக்காரன் இல்ல, கேப்டன் கோபிநாத். அந்த படத்துல கதாபாத்திரம் மதுரைக்காரன், மேலூர்காரன். அதான் கோபிநாத், கேப்டன் கோபிநாத் தான் இந்த கேடு கெட்ட வேலையை செஞ்சது. அந்த முதல் ஃப்ளைட்டில் நான் போயிருக்கேன். முதல் ஃப்ளைட்டில் போய் ஃப்ளைட்லேயே ப்ரெஸ் மீட், லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ், 1000 ரூபாய்க்கு முதல்ல. எங்கே? சென்னை டு டெல்லி 1000 ரூபா முதல்ல புக் பண்ணுறவங்களுக்கு. மஞ்சப்பையெல்லாம் தூக்கிட்டு அந்த வண்டியில் வந்துட்டாங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில். ஓகே, அந்த படத்தில் காமிக்கிற மாதிரியே. ஆமாம், அது உண்மையில் நடந்தது தான் படத்தில் காமிச்சேன். அந்த முதல் ஃப்ளைட்டில் போய் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுவேன் நான், புரியுதா? ஸோ அப்போ கேப்டன் கோபிநாத் இது பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் கொடுத்த பேட்டி.
என்னென்னா எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து வேறு ஃப்ளைட்டில் கடந்த காலத்தில் என்னென்னா உங்களுக்கு போனோடனே ஃபுட்டு கொடுத்துருவான், ட்ரிங்க்ஸ் கொடுத்துருவான், சரியா? அதுக்கப்புறம் குப்பை பொறுக்கிறதுக்கு தனியாக. அது லோக்கல் மதுரை டு திருச்சிக்கெலாம் இருக்காது. அந்த காலத்தில் முதல்ல இருந்ததுங்க. அப்படியா? இங்கேருந்து டெல்லி போனீங்கன்னா இருந்தது. ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி 80s இருந்துச்சு. வேணா கொடுத்துருவாங்க இன்டர்நேஷ்னல். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் மட்டும் நாங்கினாங்க. இவங்க குடிச்சிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அவங்க தான் குப்பல்லுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் எது வேணுனாலும் பச்சை தண்ணி வேணுன்னா கூட காசு கொடுத்தா, நீங்கள் செத்தா கூட உங்களுக்கு ஓசியில் தரமாட்டோம், காசு இருந்தால் வாங்கி குடிச்சுக்கோ. அப்போ 4000 ரூபா ஃப்ளைட் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்ல, மூச்சு அடைச்சிட்டு வா. தண்ணி வேணும்னா தண்ணி 100 ரூபா, எது 1/4 லிட்டர் பாட்டில் 100 ரூபா. கொண்டு போகக்கூடாதா? வெளியிலே பிடிங்கி போட்டுருவான். இதில் வந்து ஸ்கேன் பண்ணுற இடத்துலையே திருட்டு வேலைகள் எல்லாமே உங்களை மடக்கி. ஏன்னா அதில் வந்து கெமிக்கலை கொண்டு போய் ஃப்ளைட்டை கடத்திடுவான், ஆசிட்டை கொடுத்துருவான். யார் மூஞ்சிலே அடிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது சொல்லி தண்ணி பாட்டில் கொண்டு போக விட மாட்டான், வெறும் பாட்டில் கொண்டு போகலாம். நம்மலாம் போனோன்னா நம்மளாம் ஒரு ஏழை தானே, இப்போ போகிறோன்னு வைங்களேன் வெறும் பாட்டில் கொண்டு போயிடுவோம். அப்போ செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம், ஸ்கேனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெறும் பாட்டிலில் உள்ள இது இருக்கும் மினரல் வாட்டர், அதை பிடிச்சி குடிச்சிட்டு போவோம். தெரியாதவன் என்ன பண்ணுவான், வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வருவான் வெளியிலேருந்து, பிடிங்கி உள்ள குப்பையில் போட்டுருவாங்க. பவுடர் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சென்ட் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு லிமிட்டுன்னு. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டான்னா எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏர் ஹோஸ்டஸை வியாபாரி ஆக்கிட்டாங்க, பெட்டி கடை பாப்பாவை ஆக்கிட்டாங்க. அதுங்க தள்ளிகிட்டே வந்து டீ வேணுமா, காஃபி வேணுமா, ஜூஸ் வேணுமான்னு விற்கும். ஒரு ஏர் ஹோஸ்டஸை எந்த அளவுக்கு உரிய முடியுமோ உறிஞ்சிக்கிட்டு, இந்த பிள்ளைங்களாம் வீட்டில் கூட சுடுதண்ணி கூட போடாது, அந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க. மேக்கப்புக்கு போட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரெஸ்ஸு சூப்பராக கொடுத்துருவாங்க, காஸ்டியூம் மேக்கப் ஐட்டம்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் எல்லா வேலையும் பார்க்க விட்டுருவாங்க. இன்னும் பைலட்டை தான் குப்பாலில் வரல. அதுவும் இன்னும் ஃப்யூச்சரில் காஸ்ட் கட்டிங்கிற பேரில் வரலாம். இப்படி இருக்கும்போது இந்த தனியார் இண்டிகோ என்ன பண்ணிட்டான்னா, மோடி அரசாங்கம் இண்டிகோவுக்கு மொத்தமும் தார வார்த்துடுது. எப்படி வந்து மலேசியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் கேஎல் ஏர்போர்ட்டை பொறுத்தளவுக்கு KLA 1, 2 இருக்கும், டெர்மினஸ் 2 ஒன்று இருக்கும். அது வந்து டெர்மினல் 2 அப்படின்னா ஃபுல்லாகவே லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? ஏர் ஏஷியா ஏர்போர்ட், அது ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு மட்டும்தான் அங்கே வந்துட்டு போகும். அது லோ காஸ்ட் ஏர்வேஸ். உள்ளுக்குள்ளே நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் நடக்கணும். ஏர் ஏஷியாவில் டிக்கெட் போட்டிங்கன்னா என்னென்ன கேவலம்லாம் நடக்கும்னா, ஒரு 3000 ரூபா கம்மியாக வரும். அந்த 3000 ரூபா பார்த்தீங்கன்னா 5000 ரூபா உங்களுக்கு செலவாகும். அது எங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து மலேசியன் ஏர்லைன்ஸில் போகிறதுக்கு டிக்கெட்டு ஒரு 13,000 ரூபா இருக்குன்னு வைங்க. இவன் வந்து 9,500 ரூபாய்க்கு போடுவான் டிக்கெட்டு. போட்டால் 7 கிலோ தான் கொண்டு போகணுன்றான். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோ போட்டிங்கன்னா இவன் 5000 ரூபா பிடிங்கிடுவான் அவன்கிட்ட. அவனை விட ஜாஸ்தி பிடிங்கிடுவான். அவன் நீங்கள் கொண்டு போகிறப்ப 15 கிலோ ஃப்ரீயாக விட்டுருவான். அதுலேயே நீங்கள் முடிஞ்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் அந்த லோ காஸ்ட் ஏர்லைனில் ஏறினீங்கன்னா உங்களை வந்து கிலோமீட்டர் கணக்கில் நீங்கள் நடந்துக்கிட்டே திடீர்னு பெட்டியை தள்ளிக்கிட்டு அதில் போனீங்கன்னா அப்படியே வாசல் வரைக்கும் ரேம்ப் வரை இறங்கி போயிட்டே இருக்கலாம். வயசான ஆள்லாம் அந்த லோ காஸ்ட் ஏர்லைனில் போனால் செத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் இருக்காது, பச்சை தண்ணி கூட தரமாட்டான். நீங்கள் அதில் புக் பண்ணிங்கன்னா ஒரு 4000 ரூபா கூட போனால் சொகுசாகவும் மரியாதையாகவும் ஃபுட்டு தருவா, அதையும் சாப்பிட்டுட்டு இந்த வெயிட்டு கடைசி நேரத்தில் பிரச்சனை இது எல்லாத்தையும் தவிர்த்து மென்டல் ஃப்ரீயாக போகலாம். லோ காஸ்ட் ஏர்லைனில் போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். அந்த மாதிரி மலேசியாவில் வந்து அந்த ஏர் ஏஷியான்றது தனியாக பிரித்து விட்டா. அது டொமஸ்டிக் வச்சுருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா கேஎல்லேருந்து கெடா போகலாம். இன்னும் பல ஏர்போர்ட், லோக்கல் ஏர்போர்ட்டில் 1500 1200 தான் டிக்கெட்டு. பஸ்ஸு ட்ரெயினில் போகிறதுக்கு பதிலாக மதுரை தூரம் இருக்குது, இருக்க இடத்துல கேஎல்லேருந்து போகிறீங்க அப்படின்னா 1300 தான் டிக்கெட்டு. புரியுதா? நீங்கள் அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏர் ஏஷியாவுக்கு விற்றுட்ட மாதிரி அதே நேரத்தில் மலேசியன் ஏர்லைன்ஸும் தனியாக இருக்குது. அது கவர்மெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கான். மீதியை தான் அவனுக்கு விற்றுருக்கான், லோ காஸ்ட் ஏர்லைனை தான் விற்றுருக்கான். இவங்க வந்து எல்லாத்தையுமே விற்றுட்டாங்க இந்தியாவில். ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் எடுத்திங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. அதுபோல் வேறு ஃப்ளைட்லாம் வந்துட்டு போகும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பண்ணால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. அதே மாதிரி நீங்கள் அங்கே வந்து டைகர் ஏர்னு இருக்குது, லயன் ஏர் இருக்குது, இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனி.
அப்புறம் ஸ்கூட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் சிங்கப்பூர் கவர்மெண்ட் தான் வச்சுருக்கு. அது கொஞ்சம் லோ காஸ்ட். புரியுதா உங்களுக்கு? ஆனால் மெயின் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் தான் கையில் வச்சுருக்கோம். அப்போ தான் இவங்களை கட்டுப்படுத்த முடியும். இவங்க எல்லாத்தையும் விற்றுட்டாங்க ப்ரைவேட்டில். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போதைக்கு உள்ள பிரச்சனை என்னென்னா, இப்போ இவன் 85%, 83லேருந்து 85% யார் கையில் இருக்கு? விமானங்கள் இண்டியோ கையிலையும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் கையிலையும் இருக்குது. அதாவது 83%. புரியுதா? டெய்லியுமே ஒரு 2200 ஃப்ளைட்டு ஏற்றுறான், அவன் ஒரு 1300 ஃப்ளைட் ஏற்றுறான், ஏற்றி இறக்குறான். ஃப்ளைட்னா அவ்வளோ ஃப்ளைட்டு கணக்கு கிடையாது, அத்தனை டைம் அத்தனை ட்ராவல் இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகும், அங்கே உடனே திருப்பி கொச்சின் போகும், திருப்பி கொச்சின்லேருந்து அதெல்லாம் ஒவ்வொன்று கணக்கு. சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிற ஒரு கணக்கு ஒரே ஃப்ளைட்டு தான். ஹைதராபாத்லேருந்து கொச்சின் வரும், திருப்பி கொச்சின்லேருந்து பெங்களூர் போகும் சாயந்தரமாக, திருப்பி பெங்களூர்லேருந்து கடைசி சென்னை வந்து முடிஞ்சிடும். அப்போது ஒரு ஃப்ளைட் 4லேருந்து 5 ட்ரிப்பு போகும். புரியுதா உங்களுக்கு? போயிட்டு வரும். அப்படி கணக்கு போட்டால் 1200 விமானங்கள் இயக்கப்படுது. சரி, 2200 300 விமானங்கள் குறைச்சி இப்போ 500 600 ஆக்குனதுனால டிக்கெட் ஏற்கனவே போட்டவன் பூராமே செத்துட்டான். எதுக்காக அப்படின்னா, மத்திய அரசு கொண்டு வந்த டுபாக்கூர் சட்டம். போன ஜூன் மாதம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஆமாம், விபத்து நடக்குது, பைலட்டுக்கு ஓய்வு நலனுக்காக, பைலட்டுக்கு ஓய்வு இல்லை, நீ ஏதாவது நீ தூங்காமல் கொள்ளாமல் வர்ற, ஆட்குறைப்பு, தரமில்லாத இது, உயிரிழப்பில் ஆயிடுது. ஸோ ஜூன் மாதம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தில் என்னென்னா, அது ஒரு கூமுட்டத்தனமான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எப்படின்னா, ஒன்று நீ சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஏர்வேஸ்காரன்ட்ட பேசணும், என்ன பண்ணலான்னு அவனுடைய கருத்தை கேட்கணும். சரியா? நாங்கள் பண்ண போகிறோம், பைலட்டுக்கெல்லாம் 48 மணி நேரம் ரெஸ்ட்ன்றது ரொம்ப ஓவர். புரியுதா அவனுக்கு? தொழிலே பண்ண முடியாது ஒரு பக்கம் பார்த்தா. அந்த ஓய்வு இல்லாமல் தானே விபத்துகள் நடக்குது. ஏங்க 36 மணி நேரம் நீங்கள் என்னங்க ஊற போட்டாங்க உங்களை வந்து தண்ணியில் கொண்டு போய் ஊற போட்டால் தூங்க போகிறீங்க? நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? நைட்டு எவ்வளோ நேரங்க தூங்குவீங்க நீங்கள்? இப்போ ஒரு ஃப்ளைட் வருது, 8 மணிக்கு லேண்ட் ஆகுது, 9:30 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கீங்க, டயர்டாக 48 மணி நேரம் 11 மணி ஃப்ளைட்லேயே தொடர்ந்து பறக்கறனால எங்க தொடர்ந்து எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவான், கை காலுக்கு எத்தனை டைம் வார்ம் அப்? அதுவும் பண்ண முடியாதுன்றாங்கல்ல. என்ன வார்ம் அப் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன கோதாவில் போய் சண்டைக்கா போக போகிறீங்கன்னா? பைலட் வந்து மைண்டு தாங்க முக்கியம், பாடின்றது இல்லை. இப்போ லோக்கல் பைலட்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒன்றும் பெரிய இல்லையேங்க. இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் பறக்கிறாங்க, 18 மணி நேரம் 20 மணி நேரம். நான் பைலட் மாற்றுவாங்க, 3 பைலட் போவாங்க. புரியுதா உங்களுக்கு? அது வேறு. லோக்கல்லாம் இங்கேருந்து பெங்களூர் போனால் 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன செத்தா போகிறீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் ஏறுறீங்க, டேக் ஆஃப் பண்ணுறீங்க, அங்கே லேண்டிங் பண்ணோடனே அப்படி கொஞ்சம் நடக்கிறீங்க, போகிறீங்க, அடுத்த ஆள் ஏறுற வரைக்கும் அப்படி வெளியில் இறங்கி நிற்கலாம், நீங்கள் நடக்கலாம், போகலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணுறீங்க, சென்னையில் வந்து இறங்கினோடனே உங்களுக்கு டியூட்டி முடிஞ்சது. புரியுதா உங்களுக்கு? இது 1 மணி நேரம் பறக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அங்கேருந்து கொச்சின் போகிறீங்க, ஒன்றும் ஆயிட மாட்டீங்க. 4 மணி நேரம் நீங்கள் பறக்கிறதுனால ஒன்றும் ஆயிட மாட்டீங்க. இப்போ ஏர் ஏஷியா பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறான்னா, பிள்ளைங்கிட்ட நான் இப்போ லாஸ்ட் டைம் போகும்போது கேட்டேன், எவ்வளோ நேரம் உங்களுக்கு டியூட்டின்னு. அவங்களாம் தாய்லாந்து கேர்ள்ஸ். இல்லை எவ்வளோ நேரம் அவங்களுக்கு டியூட்டி அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்லுது, அங்கேருந்து சென்னைக்கு வரோம் 3.5 மணி நேரம், திருப்பி இம்மீடியட்டாக 1 ஹவரில் அந்த ஃப்ளைட் திருப்பி இங்கேருந்து கிளம்புது, திருப்பி ஒரு 3.5 மணி நேரம் போனால் ரெஸ்ட்டு. 7-8 மணி நேரம் கண்டினியூஸாக ஃப்ளை பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க. ஃப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பெரிய தலைவலி. அனௌன்ஸ்மெண்ட் முடித்த உடனே ட்ராலி தள்ளிட்டு வரணும், ஃபுட்டு இருக்கணும், சப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் குப்பை எடுக்கணும், அதை எடுத்து போடணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, ஃப்ளைட் வந்து இங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஆள் ஏறுறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணணும், அவங்க தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வெளியில் அந்த டாய்லெட்டு இதெல்லாம் வந்து அவன் இழுத்துருவான், வெளியிலேருந்து இழுத்துருவான். உள்ளே ஃபுல்லாகவே இவங்க தான் க்ளீன் பண்ணணும். உள்ளே டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வெளியிலேருந்து ஆள் வருவான். அவன் வந்து அதுவும் வேக்யூமில் க்ளீன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பான். ஒரு 2 நிமிஷம் வேலை அது. சரியா? திருப்பி அந்த ஃப்ளைட்டில் ஆள் ஏறுவாங்க, எல்லாத்தையும் ஏற்றணும், நம்பர் பார்க்கணும், எண்ணணும். அடுத்த 20 நிமிஷத்தில் அவங்க வந்துடுவாங்க. அந்த பிள்ளைங்களாம் பாவம் தூங்கவும் முடியாது, தூங்கக்கூடாது. சாப்பிட்ற எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? எல்லா ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணி எல்லோரும் சப்ளை பண்ணிவிட்டு அங்கே போய் உட்கார்ற கூட இடம் இருக்காது, அதில் ஸ்பூனை போட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருக்கேன். அப்போ நான் கேட்டேன், ஆனால் அது காரணம் கருதி ஃபுல்லாக அந்த பொண்ணு சொல்லலை, ஏர் ஹோஸ்டஸ்ஸு. நான் சும்மா கேட்டேன், ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு கல்லையை போட்டு எல்லாம் பேசினேன், நல்லா பேசினாங்க, ஃப்ரெண்டாக இருந்தாங்க,
பின்னாடி சீட்லாம் காலியாக இருந்தது. அதனால் அங்கே போய் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு கேஷுவலாக கேட்டேன், என்ன உங்களுக்கு என்ன டியூட்டி, எவ்வளோ ரெஸ்ட்டுன்றப்ப அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது நம்ம ஏர்வேஸ்க்கா ஏதாவது என்ன வேவ் பார்க்குறாங்களா என்ன அப்படின்ற மாதிரி முதல்ல 2-3 விஷயம் சொல்லுச்சு. நோ இட்ஸ் குட், இட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்ச்சு. 3.5 hours we are flying here, 1 hour work again 3.5 hours, then rest, then day after tomorrow we come to flight night அப்படின்ச்சு. இனி நாளைக்கு ஃப்ளைட்டு தான். ஏன்னா இவங்க போகிறதுக்கே விடிஞ்சிடுது, 5:30 ஆயிடுது, வீட்டுக்கு போகிறதுக்கு 8 மணி ஆயிரும். ஃபுல்லாக ரெஸ்ட்டு, தூங்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் போடுவாங்க. அன்றைக்கி நைட்டு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு. புரியுதா உங்களுக்கு? காலையில் இறங்குறாங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் ஃப்ளைட்டு. அப்போ 24 hours ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் லோக்கல் ஃப்ளைட்டில் போட்டுருவாங்களாம். அப்புறம் இந்த ஃப்ளைட்டு. ஸோ இப்படி போதுமான அளவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க போய் தூங்கலைன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனால் பைலட்டுக்கு 36 மணி நேரம் கொடுக்குறாங்க. கண்டினியூஸாக நீங்கள் ஃப்ளை பண்ணாங்கன்னா 36 மணி நேரம். நீங்கள் ஒரு மனிதன் 24 மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான்? 8 மணி நேரம் தான் ரெஸ்ட். ஆனால் அந்த பைலட் சங்கம்லாம் அந்த கோரிக்கை வச்சிருக்குல்ல, பைலட் யூனியன்லாம் அந்த கோரிக்கை வச்சிருக்கு. அதுக்காக அவன் இப்போ வேலை இப்போ எப்படி கொடுக்குற சம்பளத்துக்கு இவனுக்கு இப்படி கட்டுப்படி ஆகும்? இப்போ எல்லாம் ரேட்டெல்லாம் குறைஞ்சி போச்சு. இவன் சைடு நியாயம் இருக்குது. அதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏர்வேஸ்காரன்ட்ட பேசிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். நீ அவனுக்கு எல்லாத்தையும் விற்றுட்ட, இந்தியாவே விற்று தள்ளிட்ட, எல்லாத்தையும் ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கி தள்ளி விட்டுட்ட. உன் கையில் கவர்மெண்ட் இருந்ததுன்னா அவன் பயப்படுவான், ஐயோ கான்ட்ராக்ட் போயிருமேன்னு. எல்லாம் அவன் கையில் கொடுத்துட்டா. இப்போ இண்டிகோவை நம்பி தான் இந்தியாவே இருக்குது. அதை விட்டா ஏர் இண்டியா, சரி ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், இது 2 பேரும் ஏதாவது ஒரு சூழ்நிலை லாக் ஆகிட்டானா இந்திய விமானத்துறையை. ஸ்பைஸ் ஜெட்லாம் எங்கேயுமே இல்லை. ஸ்பைஸ் ஜெட்டு ஒரு ஆகாவலி. அவனு அந்த சட்டத்தை பின்பற்றுறேன்னு போன வாரம் வந்து கல்கட்டா நான் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது லோக்கல் ஃப்ளைட்லாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் போதும், 50 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கேன், என்ன வீடியோ என்கிட்ட இருக்குது, ஏற்ற மாட்டேன்ட்டா போச்சு. 12,000 ரூபா போச்சு. அப்புறம் போய் இண்டிகோவில் தான் டிக்கெட்டை போட்டு அடித்து பிடிச்சி 14,000 ரூபா எனக்கு வேஸ்ட்டு. ஏன்னா இதை செயின் ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா 40,000 ரூபா போயிடும் எனக்கு. இந்த கம்போடியா மாநாட்டுக்கு போகிறப்ப சண்டை போட்டால் இது பண்ண ஒன்றுமே நடக்கலை. இப்போ கேஸ் போட்டிருக்கோம், நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ காசை புக் பண்ண காசை திருப்பி தரேன் இருக்கான். அதுவும் வந்து டேக்ஸை மட்டும் தான் தருவேன் இருக்கான், இல்லை நம்ம கேஸுக்கு போகலான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இவங்க கொடுக்குற நெருக்கடியில் அவனும் வேலைக்கு ஆள் போடுறதில்ல. போடாமல் என்ன பண்ணுறான்னா பேசஞ்சரை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வா, 1.5 மணி நேரம், ஏன்டா 1.5 மணி இங்கே மதுரையில் இங்கேருந்து மதுரைக்கு மொத்த ட்ராவலே காரில் போனோம்னா 6 மணி நேரத்தில் போயிடலாம். இவனுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே போகணுமா? புரியுதா அவங்களுக்கு? அப்புறம் 1 மணி நேரம் ட்ராவல், அங்கேருந்து வெளியில் வரைக்கும் 2 மணி நேரம், 4 மணி நேரம் ஆயிடுது. அப்புறம் என்ன இதுக்கு நான் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி இவன் மத்திய அரசு கோமாளித்தனமாக பண்ணக்கூடிய சரியான சட்டங்களை கொண்டாடாமல் ஏர்வேஸ்காரனுக்கு நெருக்கடி கொடுக்க அவன் மக்களுக்கு கொடுக்குறான். இப்போ ரிவர்ஸில் புரிஞ்சு பாஞ்சு விட்டாங்க. இப்போ மக்களுக்கு நெருக்கடி கொடுத்தோன்னே மக்கள் அழுத்தம் தாங்க முடியாமல் கவர்மெண்ட் எதுக்குறான். இப்போ ஏர்வேஸ் கையை விரிச்சிட்டான், ஃப்ளைட் அப்புறம் நான் நிறுத்துறேன். ஆனால் மோடி கவர்மெண்ட் இண்டிகோட்ட அடி பண்ணிடுற மாதிரி தானே இருக்குது. மக்களுக்காக செயல்படுற அடி பண்ணிடுற மாதிரி இல்லை, அடி பணிஞ்சிருச்சு, பணிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு சட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. சட்டத்தை மக்களுக்கான அரசு இல்லை, இது மக்களுக்கான அரசு. யார் சொன்னா? நீங்களா சொன்னீங்கன்னா பாட்ஷா படத்துல சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? அப்பா நானா சொல்ற மாதிரி தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ இந்த கையில் காலில் விழுந்துட்டாங்க. நீங்கள் ஒருத்தனுக்கு மோனோப்பொலியே எப்போ கொடுத்தீங்களோ அப்பயே நீங்கள் முடிஞ்சு போயிட்டீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ எவ்வளோ தெரியுமா டிக்கெட்டு? ஒன்று ஏர் இண்டியா என்ன பார்க்குறான், இதுதான்டா சமயம் சொல்லி 50,000 ரூபா டிக்கெட். கோயம்புத்தூருக்கு 55,000, திருச்சிக்கு 60,000. டேய் இங்கேருந்து திருச்சி போகிறதுக்கு 60,000டா. கார் 60,000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்டில் மாருதி கார் வாங்கிட்டு ஓட்டிகிட்டே போய் அங்கே போய் இப்போ தெருவில் கூட நிறுத்திட்டு போயிடலாம். 60,000 தான். 2 பேர் போனால் 1,20,000 அவுட்டு. அதுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு காரை வாங்கிட்டு போகிற வழியில் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது பழைய கார் விற்பனை நிலையம். டே புக்கெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன், அந்த காரை எடுத்து டீசலை போடுங்கடான்னு 4 பேர் ஏறி போயிட்டாங்கன்னா 4,000 ரூபாய் முடிச்சிடும். 4,000 ரூபாய் முடிச்சிடும். அங்கே கொண்டு திருச்சியில் போய் அந்த காரை அதே காரை 60,000 ரூபாய்க்கு தரலாம். என்னடா பண்ணுறீங்கன்றது தான் இந்த எவ்வளோ பெரிய கோமாளித்தனம் பாருங்கள். இந்த முட்டாள் அரசுனால, இந்த கேடுகட்டவனுங்களால் சரியாக நிர்வாகம் பண்ண தெரில. சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி இவனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அதுக்கு முன்னாடி இவனுக்கு டோட்டலாக கான்ட்ராக்டே கொடுத்துடக்கூடாது. நீ ஏர் இண்டியா விற்றுருக்கவே கூடாது. அதை வேணுன்னே நஷ்ட கணக்கு காமிச்சு அதுக்கு டெவலப்மெண்ட்டு காசே கொடுக்காம அதை வீக்காக்கி விற்கணுன்றதுக்காக வீக்காக்கி விற்றுட்ட. இப்போ டோட்டலாக போச்சு. இப்போ 2,200 ஃப்ளைட்டு கேன்சல் ஆகி இப்போ 500 தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏர் இண்டியாவில் ஒரு 700 ஆப்ரேட், 500-600 ஆப்ரேட் ஆகிட்டு. இல்லை இப்போ இவங்க எல்லாத்தையும் தனியாருக்கு விற்காம இந்த அரசு இருந்திருந்தா இப்போ 55,000 60,000 போட்டல. ஒரு அரசுங்கிறப்ப இவன் போடவே மாட்டான்ல. அடுத்து இந்த ஃப்ளைட்டு 4,000 ரூபாய்க்கு போதுன்னா வெயிட் பண்ணி நாளைக்கு கூட போய்க்கலான்னு போயிடுவான்ல. அப்போ இவன் ஆட்டோமேட்டிக்காக 5,000 குறைச்சிடுவான்ல.
அப்போ நீ தனியார் கொள்ளையடிக்கிறதுக்கு தானே நீ ஆரம்பிச்சிருக்க, இவன் சட்டம் போட்டதா இப்போ இதை தடுக்க முடியாதா? இப்போ நீ எதுக்காக திருச்சிக்கு 55,000 போடுறேன்னு ஒரு அரசு தடுக்க முடியாதா? இல்லை தடுக்கலாம். இல்லை அவன் 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 வேலை நிறுத்தம் பண்ணுறான், ஃப்ளைட்டை இயக்க முடியாதுங்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை சாக்கா வச்சு நீ இவ்வளோ கொள்ளையடிக்கிறிய, இது எந்த அடிப்படையில், என்ன யார்ட் ஸ்டிக் இருக்குது? இவ்வளோ வேலை இப்போ நம்ம சினிமாவில் கூட போட்டுப்பாங்க, 25 ரூபா டிக்கெட்னா 22 ரூபா டிக்கெட்டு, 3 ரூபா டேக்ஸ்ன்னு போட்டு அந்த டிக்கெட்லேயே கொடுப்பான். இப்போ பழைய சினிமா டிக்கெட்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் 55,000னா என்ன கணக்கில் இது 55,000? இது பிளாக்ல டிக்கெட் விற்கிறதோட கொடுமையா இருக்கே. ரஜினி படத்துக்கு ஓப்பனிங் டேல பிளாக்ல டிக்கெட் விற்பாங்க. அப்ப என்னன்னா இந்த மோடி அரசு அடியோட இது எப்படி சட்டத்திற்கு எப்படி இது உட்பட்டதுன்னு சட்டமே கிடையாதுங்க. கவுண்டர்லயே எவ்வளவு ரேட் விற்கிறானா? கவுண்டர்லயே கவுண்டர்ல எல்லாத்துலயும் தாங்க, எங்க வாங்கினீங்கனாலும் அதுதான். இல்ல இது எப்படி சட்டப்படி தப்பு இல்லைங்க. அந்தந்த அது போற டைம் அதெல்லாம் வச்சுதானே ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவான். ஏன் அப்படிலாம் கிடையாது. மோடி அரசாங்கம் எல்லாத்தையும் எவ்வளவு நான் நினைச்சு நான் ஒரு 1 கோடி கூட போடலாம் நீங்க டிக்கெட். அப்போ ஒரு வியாபாரி நினைச்சு கத்திரிக்காய்க்கு விலை இஷ்டத்துக்கு போட முடியாது. சந்தை மதிப்பு ஒட்டி தான் கத்திரிக்காய் விலை, தக்காளி விலை வைக்க முடியும். அப்போ ஃபிளைட் ஓனர் மட்டும் நினைச்சா 55,000 வைப்பேன், நினைச்சா 7,000 வைப்பேன், நினைச்சா 7 லட்சம் வைப்பேன். ஒருத்தன் தான் கத்திரிக்காய் விற்கலாம்னு ஆக்குனீங்கன்னா, தமிழ்நாட்டில் யாருமே கத்திரிக்காய் வைக்கக்கூடாது, இந்த 4 பேர் தான் வைப்பாங்கன்னா அவன் கிலோ 1 லட்ச ரூபா வைக்கிறான் கத்திரிக்காய். அப்போ கவர்மெண்ட் தலையிட்டு தடுக்கவே முடியாதா தனியார? அந்த கவர்மெண்ட்டை மாற்றணும், ஓட விரட்டணும். இந்த மோடி அரசாங்கத்தை நாட்டை விட்டு விரட்டினா சரியாகும். ஓகே. இப்போ தீர்வு இண்டிகோவுக்கு பழைய சட்டங்களை அடிபணிச்சுட்டாங்க. இப்போ நார்மலாக இயங்க ஆரம்பிச்சிடும். ஆமாம். அதுவும் இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ போட்ட புதிய சட்டப்படி ஏர்வேஸை நார்மலைஸ் ஆகணும்னா பிப்ரவரி மாதம் ஆகும்ட்டான். நாசமாக போயிடும், எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும், நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாயிரும் ஃப்ளைட்டு ட்ராவல் இல்லைன்னா. புரியுதா? கார்கோலாம் செம்ம அடி வாங்கும், பொருட்கள் வராது போகாது, பயங்கரமான பிரச்சனையை சந்தித்து மோடி அரசாங்கமே இந்த ஃப்ளைட்டோடய காலியாக போயிடும். அதனால சட்டத்தை உடனடியாக வாபஸ் ஆகிட்டேன். அவனை திருத்த முடியல, அவனை மாற்ற முடியல, சட்டத்தை வாபஸ் ஆகிட்டேன். இப்போ கொலை பண்ணால் ஜெயிலில் போட்டுருவேன். ஜெயிலில் போட்டோன்னே அவன் இருங்க, அதை இப்போ கொலை பண்ணால் ஜெயிலில் போடுவேன்னு ஒரு சட்டம் இருக்குது. கொலைகாரெல்லாம் கத்தி எடுத்து மிரட்டினவொடனே சரி இல்லை கொலை பண்ணிக்க, நீ அது மாதிரி தான் பண்ணிக்க, நீ பார்த்து பண்ணிக்க, 10 நேரம் பண்ணு, மொத்தமாக போட்டுறாத அப்படின்ற மாதிரி தான் இந்த சட்டம். அப்போ ஏதாவது விபத்துகள் நடக்கும்போது அப்பப்போ லைட்டாக அப்படி காமிச்சிட்டு கணக்காக வாங்கிடலாம். இதுதான் நடந்துட்டு. அப்போ தனியார்கள் நினைத்தால் விபத்து ஏற்படுத்தலாம், எத்தனையோ பேர் விபத்து ஏற்படுத்தலாம்னு இல்லை, எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். தனியார் கொடுத்தது தப்பு, கொடுத்துட்ட சட்டம் போடுறப்ப அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அப்போ அவங்களால முடியுமா முடியாதப்பா, ஆள் போட்டிங்கன்னா எவ்வளோப்பா வைக்கலாம், நான் 36 மணி நேரன்றதை 48 மணி நேரமாக கொண்டு வர போகிறோம்ப்பான்னு அவன் சொல்லுவான். 2 மணி நேரம் கூட வச்சு 38 ஆகுங்க, 40 மணி நேரம்னா ஆள் போட முடியாதுங்க அப்படின்மா. சரிப்பா 40 போடுறேன், இப்படி கொண்டாந்துருந்தா பரவாயில்ல, அவனும் ஒத்துருப்பான். எல்லாம் சந்தையில் ஒரு துணியை போட்டு இப்படி கையை பிடிச்சி எதாவது போட்டு சரிப்பா நீ இப்போ 100 பேர் வேலைக்கு வச்சிருக்கியா, ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா எடுத்துனா சரியாயிருமா அப்படின்லாம். 200 பேர் வச்சிருக்கியா, 250 பேர் வேலைக்கு எடுத்தால் தான் இந்த உன் தட்டத்தை நிறைவேற்ற முடியுன்ற போது இவனை ஏறி அடித்து, ஏன் எனக்கு தெரியாது, நான் ஃப்ளைட்டே ஓட்ட மாட்டேன், நீ பாடு மக்கள் பாடுனோடனே ஆனாலும் கற்றுனோடனே முடிஞ்சு காலில் விழுந்துட்டார். வழக்கம் போல் தனியாரிடம் அவர் தனியாருக்கான ஆட்சி தான் நடத்துகிறாரு. அந்த வகையில் இதுவும் தனியாருக்காக மக்கள் நலனை புறக்கணித்த ஒரு தன்மையாக இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல், பேசப்பட வேண்டிய அரசியல். இதற்கு பின்னாடி என்னென்ன பரிணாமங்கள் இருக்குது, இதை எப்படி அணுகியிருக்கணுங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு உங்களது பார்வையில் எடுத்து வச்சிங்க. கரெக்ட். வணக்கம்.